அன்பான வணக்கங்கள். எங்களின் இதய தெய்வம் எங்கள் தந்தையாரை பற்றி இங்கே ஒரு கவிதை உங்கள் முன் வாசிக்கிறேன். கடல் அலைகள் ஓய்ந்தாலும் கனவுகள் கலைந்தாலும் உங்கள் நினைவுகள் எங்கள் மனதை விட்டு ஓயாது. ஆத்தமுடியில் பிறந்தவரை, அன்பாய் திகழ்ந்தவரை, பாசமுடன் எங்களிடம் இருந்தவரை, பண்புடன் கொண்ட மாமனிதரை, முத்தாக வாழ்ந்து எங்களின் சொத்தாக திகழ்ந்தவரை, அன்பின் இருப்பிடமாய் பண்பின் சிகரமாய் உயர்ந்தவரை, நெஞ்சத்தில் நிரந்தரமாய் இருப்பவரை, நித்தமும் எண்ணத்தில் பதிந்தவரை, இவரை போல வாழ வேண்டும் என்றும் இவ்வுலகில் சிறப்புடன் இருக்க வேண்டும். எங்கள் உயிர் உள்ளவரை உங்கள் நினைவிருக்கும். மறக்கவில்லை உங்களை நாங்கள், வெறுக்கவில்லை உங்களை நினைவுகளை. உடல் மறைந்தாலும் உங்கள் உயிர் போனாலும் உங்கள் உறவு என்றும் மாறாது மனதை விட்டு. இதயம் நொறுங்கியது, இருளில் மூழ்கியது எங்கள் வாழ்க்கை. திரும்பி வருகிறா எங்களிடம் திசை காட்டும் கலங்கரை விளக்கமாக. தாய் தந்தரை போற்றுகிறேன், வணங்குகிறேன். என்றும் நீங்காத நினைவுகளுடன் உங்கள் புதல்வன் முத்துமணிவண்ணன். என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு. திருவையாற்றில் கடந்த 44 வருடங்களாக மைக்கில் வர்த்தக விளம்பரம் செய்து வருகிறேன். பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் அனுபவித்து இன்று சமுதாயத்தில் ஒரு மனிதனாக உலாவதற்கு காரணம் எங்கள் தாய் தந்தையரோட ஆசீர்வாதத்துடன் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிந்து கொள்ள நன்றி, வணக்கம். டாக்டர் வாசு அவர்கள் என்னுடைய மாப்பிள்ளை செந்தாமரை காடு பூத்தது போல செழித்தவன் தமிழே ஒளியை வாழை. நாங்கள் ஒரு தமிழ் பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுடைய தாத்தா முத்தையா அவருடன் பழகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவரை பற்றி சொல்வதற்கு குறை என்று ஒன்றுமே இருக்காது. பொறுமையானவர், நிதானமானவர், பேர குழந்தைகள் அவ்வளவு உயிராக இருப்பாங்க. எங்கள் அப்பா அவங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. எங்கள் அப்பா திரு குமாரசாமி. எங்கள் சித்தப்பா சொன்ன மாதிரி சிவி குமாரசாமி பிள்ளையோட பேர் தான் அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்க தமிழ் படித்து தமிழை வளர்ப்பதற்கு என்னென்ன முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்காங்க. இசைக்காக அவ்வளோ பாடுபட்டுருக்குறாங்க. சித்தப்பாவும் அதே வழியில் அவங்க தமிழை உலகம் பூரா பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதே வழியில் என்னையும் தமிழ் படிக்க வைத்தாங்க. நானும் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். அந்த தமிழ் பரம்பரையானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு எல்லாமே முத்தாய்ப்பாக எங்களுடைய முத்தையா தாத்தா இருந்திருக்கிறாங்க, சின்னம்மா ஆத்தாவும் இருந்திருக்கிறாங்க. அவங்களை இன்னைக்கு எல்லாரும் நினைவு கூறுவதில் எங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாரும் பேசணும், கருத்து சொல்லணும். ஒரு நிமிடம் எல்லாரும் நல்ல கட்சிக்காரர்கள், நல்ல கணக்கு, எதையும் எதிர்பார்க்காம கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சையில் இருந்து பணியாற்றவர் எனக்கு தெரியும். நான் இப்போ சின்ன பிள்ளையா இருந்தால் கூட என்னை கூட்டு சேர்மனாக இருக்கும்போது கூப்பிட்டு வச்சு இதை செய்ய அதை செய்யணும் அப்படியே கனவுகிட்டே இருப்பாங்க. அத்தனையும் வெளிப்படுத்துவாங்க. எதை பற்றி அதெல்லாம் செய்யப்படுவாங்க. செயற்கரை செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்யக்கூடிய ஆற்றல் படைத்ததான் உங்களுடைய மேலாண் நகரமன்றத்திலேயே சிக்கப்பட்டவர்களெல்லாம் விதைத்தது. அவர்கள் இப்பொழுது புகழ்வர் இறைவன் ஐயா அவருடைய பெருமை வாழ்த்தி பேசிய அமர்சிங் அவர்கள், சென்னை ஆராய்ச்சியாளர் டாக்டர் செல்வம் அவர்கள், மற்றும் உலகிலுள்ள உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முரசொலியில் முத்தையா நானும் அந்த இயக்கத்தில் 27 ஆண்டுகளிலிருந்து நான் தந்தையிடம் வணிகத்தில் பூர்வீக சிக்கப்பட்டார். இன்னைக்கு அவர் தாத்தாவுக்கு தான் இருந்தாலும் நான் தந்தைக்குரிய நான் இங்கே தான் பிறந்தேன். அந்த வண்டிகாரத்தில் நான் 1957 படிப்பை பாண்டியன் ஆரம்பித்தேன். அப்போ அந்த பாண்டியன் படிச்சுட்டேன். அந்த என்னோட மூத்தவர்கள் ரயில்வே நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அவங்க
சேர்ந்து படித்து அந்த படிப்பதில் முரசொலி அவர் கலைஞருடைய புத்தாரம் நம் நாடு திராவிட நாடு நாவலுடைய அந்த மைக்கா அவருடைய பதிப்பு அதே மாதிரி கண்ணதாசனுடைய அதெல்லாம் வாங்கி போட்டு அவங்களுக்கு மாதம் வச்சு பண்ணி அந்த ஒரு படிப்போம் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து உட்கார அந்த அளவுக்கு அதே பாரம்பரிய இயக்கத்தில் சொன்ன பாதை இங்கே தஞ்சாவூரில் அவர் பேசுகிறா வேலை பார்த்தாரு. அப்போ நான் வந்து 58 கழக உறுப்பினரான 60க்குள்ள மொழி போராட்டம் தமிழக மொழி அது ஆரம்பித்த 65 போராட்டம் 60க்குள்ள சட்டத்துக்கு போராட்டம். அதில் பாதை சொல்லுங்க தந்தை திருவிழா நகரத்தையாளர் ஒன்றியாளர் தந்தையில் தொழிற்சாளர் அதே மாதிரி டிபி கண்ணன் அவரும் ஒரு தொழிற்சாளர். அவங்க 2 பேர் டிகே சீனிவாசன் அவங்க எப்படி அவங்களுடைய பேச்சு தேர்தல் போது அவங்க 2 பேரும் அந்த சட்டத்தை இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களை அறிவித்து தலைமுறையாக தான் அவங்கள இருக்க சொன்னாங்க. ஆனால் முதல் நாளே எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணப்போ நானும் என் வீட்டில் என் தந்தையார் இருக்கார் தந்தையார் போயிருக்காங்கன்னா 64 தான் என் தந்தையார் இருந்தார். அப்போ போலீஸ் வந்து என்னை ராத்திரியில் கூப்பிட்டாங்க. அவங்க ஸ்டேஷன் போகணும் சட்டை போட்டு கட்டி வாங்கினாங்க. அதெல்லாம் முதல் கைதாகி இந்த பேச்சு எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 20 முறை ஜெயிலுக்கு போட்டு வந்தேன். இந்த தலைமுறைக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. இப்போ ஊருக்கு நம்ம மொழிகளுக்கு எதுவும் தெரியாது. அது மாதிரி இன்னும் இளைஞர்கள்லாம் நிறையா அது மாதிரி போராட்டங்கள்லாம் பண்ணலாம். அப்போ கலைஞர் இதெல்லாம் இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் மொழி போராட்டம் தமிழர்கள் இலங்கை தமிழருக்கான போராட்டம் விலைவாசி போராட்டம் சட்டெடுப்பு போராட்டம் 65 அண்ணா குடியரசு சொன்னார் வீட்டில் ஜனவரி 26 குடியரசு நானும் வீட்டில் கூட்டு குடும்பம் இருந்தால் கூட அப்புறம் திருமணம் ஆகலாம் குடியரசு போராட்டத்தில் நானும் கலந்துட்டேன் 65 தான். அது மாதிரி அந்த உணர்வு முரசொலி வந்த பிறகு அந்த உணர்வு தமிழர்களுக்கெல்லாம் நிறைய பேர் முட்டையா அதை கொண்ட கொடுத்து அந்த நண்பர்களுக்கு அந்த உணர்வை எப்படி இருந்தாலும் அது மாதிரி நாங்கள் படிப்புலத்தை வைத்தே முன்னாடி மொழி போராட்டம் தெரியாதவங்க வந்து தமிழகம் எங்குமே பரவலாக நடந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த திராவிட இயக்கம் தமிழுக்காக போராடிய கலைஞர் நம்ம ராமநாதன் அப்பா அவரெல்லாம் பொறுத்து அந்த தமிழ் அறிஞர் வந்து இன்றைக்கி கலையாளரை சுட்டி காமிக்கிற அளவுக்கு அந்த நிறுவனர் தமிழ் சங்கத்தின் நிறுவனர் எழுதுறார் தலைவர் எழுதுறார். அவரோட இந்தி போராட்டத்தில் 38 உமாமேஸ்வரன் அதோடைய அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு அவருடைய வரலாறு எழுதும்போது உமாமேஸ்வரன் சொல்கிறார். அதுக்கப்புறம் தலைவர் கடைசியாக நம்மளுடைய ராமநாதன் இன்றைக்கு அது அடுத்தது இருந்தாலும் அந்த வரலாற்றில் தமிழ்ச்சங்கம் அப்படி கலந்து தமிழ்ச்சங்கம் என்று ஒரு பெரிய இடம் பெற்றது. அதில் கலைஞர்கள்லாம் விஸ்வாசத்தை தீர்ச்சி விசாரிக்காரெல்லாம் இருந்த கல்லூரி அது அந்த அளவுக்கு தமிழை வளர்த்து இன்றைக்கு நான் இப்போல்லாம் குடியிருந்த கூட இருந்த தெருவுகளுக்கு வீட்டு வேலையே கிடையாது. தெருவில் தான் அந்த எவ்வளோ அந்த முன்னோர்கள்லாம் இப்போ நூற்றாண்டுக்கு போது இன்றைக்கு எல்லா சௌகரியமும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தொழில்நுட்பம் விஞ்ஞானம் வளர்ந்து இன்றைக்கி நம்மலாம் எல்லாம் வண்டி வாங்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் ஒரு வண்டி கிடையாது, சைக்கிள் தான். பழைய சைக்கிள் நடந்து போவோம், இப்படி சைக்கிள் போவோம். அதெல்லாம் ஒரு காலகட்டம். எந்த சௌகரியமே இல்லாத காலகட்டத்தில் அவங்க தான் இந்த இயக்கத்துக்காக தமிழ் வளரணும் அப்படின்றதுக்காக போராடி இன்றைக்கு அவரையும் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய இந்தியாவுடைய விருந்தினரில் அவருடைய மகன் இன்றைக்கு சிறப்புறாங்க எல்லாம் மாதிரியா எல்லாம் அவங்களுக்கு போகுது. இந்த பேரெல்லாம் வேலை அதிகமாக இருக்குது, தொழில்நுட்பம் வந்துச்சு. உட்காரம் ஒரு லட்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு கல்யாணத்துக்கு போனாக்கா எனக்கு 4 கல்யாணம் இருக்குது அடுத்தது போயிட்டு அந்த காலத்தில் 4 மணிக்கு முன்னாடியே அந்த வீடு கலரிட்டு நிற்கும். எல்லாம் உறவினர்லாம் வருவாங்க, திருமணம் முடியும் 4-5 நேரம் கழிச்சு தான் போவாங்க. இன்றைக்கு அது மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கு ரொம்ப ஃபாஸ்ட். அந்த அளவுக்கு படிப்பு ஏதாவது இருந்தது 25% படிப்பு இன்றைக்கி பார்க்கும்போது 25-30 தான். நாங்கள் ஆரம்பத்தில் போதெல்லாம் அப்போ தான் ஹிந்தி பாடம் ஹிந்தி படிதாம்மா ஹிந்தியெல்லாம் எதிர்த்தோம். இருந்தாலும் பாடம் படிக்கும்போது கட்டாய பாடம் கல்வி இருந்துச்சு. நான் படிக்கும்போது லேக்கேஜ் சென்ட்ரல் பிளஸ் மிடில் ஸ்கூல் அதெல்லாம் அந்த பேப்பரே காப்பி பண்ணி எழுதுவோம். அது மாதிரி இதெல்லாம் மாற்றி பெரிய போராட்டமே நடத்தி இன்றைக்கு அது ஒரு தமிழ் வளர்ச்சி மற்ற
மத்திய அரசு திரிசா கூட இன்றைக்கு தமிழக அதை எதிர்கொண்டு இருமொழி கொள்கிறார், அண்ணா சொன்ன இருமொழி கொள்கிறான்னு சொல்லி உறுதியாக நாங்கள்லாம் இருக்கோம். நம்முடைய பிள்ளைகள்லாம் அது மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கிறது, மொழிப்பாடை எத்தனை படிக்கிறது, இப்போ கூட படிச்சுட்டு போவேன். ஒரு மொழி நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மொழி, உலகில் ஒரு ஆங்கில மொழி இதுதான். ஆங்கிலம் வந்துட்டு அதனால் நம்ம கற்றுக்கிட்டோம். அதில் நம்ம ஆங்கிலத்தை இன்றைக்கி கற்று இன்றைக்கி பல நாடுகளில் போய் பணியாற்றுகின்ற வாய்ப்பெல்லாம் பார்க்குறோம். இப்போ 40 வருஷத்துக்கு என்ன இருந்துச்சிங்க, படிக்காத இவ்வளோ மேலைகள்லாம் இருந்தாங்க. திருக்குறள் எழுதுறதுல இன்றைக்கி உலகம் கூட பாராட்டாலும் படிப்பு பின்னாடி இடையில தரப்பட்டு இருந்துச்சு. எல்லாம் ஆதிக்கம் தான். இப்போ ஊருக்கு வர்றேன், வரும்போது எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்காங்க, கூட படிச்சு உள்ள ஜனங்கள் இப்படி இருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த அம்மா காசு உண்டியில் போடாத கட்டில் போடுறது ஒரு அம்மா. இவ்வளோ ஒரு ஆதிக்கம், அந்த ஆதிக்கத்தை அவங்க ஒழிக்க முடியல. என்ன யாருக்கு இருக்கும்போது காப்பாற்ற முடியல. இன்னைக்கு திருவிழாவே குற்றமாவே இதெல்லாம் ஆகுது. அதெல்லாம் அவங்க மாற்றணும், மாற்றிதான் ஆகும். எல்லாம் இப்போ நான் மாதிரி மனைவிக்காக சடங்கெல்லாம் வைக்காது. நான் இறந்து போனால் சடங்கு வைக்க போட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நானே எல்லாத்தையும் கட்சியில் கேட்டாங்க, விமர்சனம் எழுதியா நான் அதை எழுதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த அளவுக்கு படிச்சுட்டு வரும்போது ஏன் எப்படின்னு கேள்வி போட்டாலும் எல்லாமே நமக்கு அறிவு வளரும். நாம் படிச்சுட்டு சும்மா ஏதாவது பட்டம் வாங்கிட்டு மறுபடியும் பழைய பஞ்சாயத்தே நடந்துக்க முடியாது. இதெல்லாம் நாமெல்லாம் படிச்சுட்டோம். இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் தமிழ்நாடு, இந்தியாவிலே தமிழ்நாடு இந்த இடத்துக்கு ஒரு முன்னேறி இருக்கிறாங்க. எப்படி எல்லா கட்சியும் 50-60 வருஷம் திராவிட கட்சி தான் ஆணுச்சு. அண்ணா அவர்களுக்கு ஏது இந்த மாற்றம் பெரியார்கள இந்த வேலைக்கு வேலையில் இன்றைக்கி உலக அளவில் அவர் எடுத்துட்டு போய் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம அந்த தமிழ் உணர்வு பெற்ற தாய், தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய் பாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதில் உணர்வோடு இருந்து இங்கே இருக்கிற உறவினர்கள்லாம் அப்போ கிராமத்துக்கு போவேன், எல்லாம் பார்ப்பேன். இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அது மாதிரி தந்தை அவருடைய நினைவு கொண்டு கலைவந்த அவருடைய முயற்சி எடுத்து இன்றைக்கு சிறந்த வைத்திருக்கிறார். அதுக்காக அதே போல் அவர் நானும் எங்களோட என்னுடைய தாய்ப்பாளர் கட்சியில் மாவட்ட இளைஞர் இருந்து நல்லாவே செயல்படுறாரு. நல்லா செயல்பட்டு இருக்காரு. ஒரு வாரம் நானும் அவரை கட்டி கொடுத்து நீ இப்படி பாரு, நாங்கள்லாம் இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தோம், நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இப்போ நல்லாவே நீ இயக்கத்தை வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இளைஞர் படை அவர் உதயநிதி தலைமை அடுத்த தலைமுறை அவர் தான். ஒரு தலைமுறை காட்டிட்டா தளபதி கலைஞருக்கு வந்து தளபதி காமிச்சாலும் தளபதி அவர் காமர மாட்டார். இன்னைக்கு உதயநிதியை போட்டு அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இளைஞரெல்லாம் அப்படியே இருந்தாங்கன்னா எல்லாம் விலகிட்டு அவருக்கு இடம் கொடுக்குறோம். அண்ணன் பொறுப்புகளாக இருக்கிறவங்க இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இது மாதிரி நம்ம முஸ்லிம் மாதிரி இவ்வளோ பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சு நம்புகிறோம். அந்த அளவு தான் கட்சி அடுத்தடுத்து அந்த ஆணிது அங்கே பெரியாருக்கு ஆணி அது கிளைக்கழக மாதிரி கிளையாக இருக்குது. இன்றைக்கு நம்முடைய உதயநிதி முகிலும் அதில் சிறப்பாக செயல்படுறாரு. மாவட்ட செயலாளர், மாவட்ட அமைப்பாளர் இருக்கார், நல்லா பண்ணுறாரு. அவருக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று நான் பெருங்கோடு பல பேரில் சொல்லிக்கொண்டு கட்சியில் கூட பார்த்து இருக்கிறார்களாம் என்று ஒரு கூட்டுதான் எல்லாம் குடும்பம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒன்றா இருந்தெல்லாம் மாறி போய் அதெல்லாம் கூட்டு பார்க்கவே நீங்கள் கூட அதெல்லாம் சொல்லலாம் கூட. சின்ன வயசு எனக்கு 3 விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால என்ன ஞாபகம்னா, டெய்லி அவங்க வாசலில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஒரு நாள் விடாமல் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. கண்ணாடி போடாமல் ஃபுல் பேப்பரே படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்கூல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சு ஃபுல்லாக கிளம்பி ஸ்கூலுக்கு வருவேன். மாடலராக மெடிக்கல ஸ்கூலுக்கு வருவேன். வர வரைக்கும் ஃபுல் பேப்பரையும் படித்து முடிப்பாங்க. அந்த ஹேபிட் எனக்கு என்ன வரைக்கும் இருக்குன்னா அது காரணம் எங்கள் பாட்டி தான். அண்ட் அவங்களுக்கு அப்போ ஒரு 70 வயசு இருக்கும். அப்போ கூட வாசல்ல பெருசாக கோலம் போடுவாங்க. புள்ளி வச்சு ப்ரௌன் கலர்ல கொண்டு போகிறோம். அந்த மாதிரி எல்லா வீட்லையும் ஒயிட் கலர்ல கொள்ளணும். எங்கள் வீட்டில் மட்டும்தான் ப்ரௌன் கலர்ல ஒரு கோலம் போடுவாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டம். எல்லா வீட்லையும் பாட்டிலாம் பூ விழுந்து போயிருப்பாங்க. ஆனால் எங்கள் பாட்டி அப்படி இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக நடப்பாங்க. அண்ட் வந்து அவங்க சாப்பாடை அவங்களே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆரோக்கியமா இருந்தாங்க அந்த வயசுலையும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இப்பயும் மோட்டிவேஷனாக இருக்கு. நாங்கள் என்னைக்காவது சோம்பேறித்தனமா யோசிச்சா கூட பாட்டி அந்த வயசுல அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமா இருந்தாங்களே அப்படின்னு நினைச்சா அது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இதெல்லாம் தான் நினைவுகள் நாங்கள் ஷேர் பண்ண நினைச்சோம்.
எங்கள் அப்பாவும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கொஞ்சம் நாங்கள் கம்பேரிட்டிவ்லி அது கண்டிப்பாக ஆசைப்படுறோம். 87 எங்கள் அக்கா வந்து கலைவேந்தர் அவர்களுக்கு திருமணம் செய்து எங்கள் அக்காவை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு 20 கடைகளுக்கு வந்து சேல்காசு மாதந்தோறும் அவர் தான் கொண்டு சமர்ப்பித்து கொண்டு வராரு. இன்னைக்கு திருவாரூரில் பெரிய ஸ்தாபனங்கள்லாம் இன்னைக்கு செட்டியார்கள் அந்த ஸ்தாபனங்கள்லாம் இல்லை, அந்த மாதிரி தான். ஆனால் 63 மடத்துக்கு வந்து வருவார். வார நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கே அவர் அந்த கணக்கு ஒரு செட்டியார் கணக்கு இருந்தார், பேர் நல்ல பேர் மறந்து அவர் அப்போ வந்து அந்த முரசொலி பேப்பர் நிறைய இடத்துல தான் பிரித்து கொடுப்பாரு. ஆனால் யாருக்கும் காசு வாங்குறது மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கும் கொடுத்துருக்காரு, காசு வாங்கினான்னு தெரியல. ஆனால் காசு கொடுத்தா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி அதை இது பண்ணுறான்னு தெரியல. ஆனால் எல்லாரும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவார். அதுதான் அவருக்கு ஒரு நல்ல குணம். எல்லாரும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவார். அந்த வகையில் எங்கள் ஃபேமிலி, எங்கள் தாத்தா வந்து பெரிய காங்கிரஸாக வேதமாணிக்கம் காமராஜர்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவார். அந்த மாதிரி ஒரு நல்ல பேருந்த குடும்பம். அவர் தமிழை வளர்ப்பார், ரொம்ப தமிழை வளர்ப்பார். தமிழ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்வார். அந்த வகையில் அந்த பாரம்பரிய அடிப்படையில் வந்தவங்க தான் நான். அப்படி இருக்கிற நேரத்தில் கலைவேந்தரை பற்றி அந்த பஞ்சாயத்து கூடாதுலாம் கலைச்செல்வம் வந்து என்ன இவர் நம்ம கலைவேந்தரை அழைச்சிட்டு என்னுடைய ஆஃபீஸ் வந்துட்டு இவர் எம்ஏ கொடுத்துருக்காரு. வேற டியூஷன் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது உதவி உங்களால் செய்ய முடியுமான்னு நான் இதுக்கு முன்னே எங்கள் சில கல்வி ஸ்தாபனங்கள்லாம் நான் சில பொறுப்பில் இருந்திருக்கேன். எம்ஏ படித்தா கண்டிப்பாக வேலை, எம்ஏ கிருஷ்ணி, எம்ஏ தமிழ் படித்தா வேலை கிடைக்கிறது. கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் எம்ஏ தமிழ் படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. எப்படி பண்ணலான்னு அப்போதான் படித்து பாஸ் பண்ணுற குழந்தைகளுக்கு வந்து ஒரு தங்க மோதிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு. எப்படி அந்த எல்டிசி லேடிஸ் டியூஷன் சென்டர்னு பேர். ஆனால் படித்தது எல்லாருன்னா படித்தாங்க. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. அப்படி அந்த மாதிரி அதை உருவாக்கி தான் கொண்டு வந்தோம். அப்போ வந்து அந்த தங்க மோதிரம், நான் கொடுக்குற தங்கம், அந்த தங்க மோதிரத்துக்கு ஒரு சின்ன பொருள் தான் அது. பேப்பர்லாம் அவ்வளோ பெரிய மரியாதை. திருவையாறில் வந்து முதல் மதிப்பெண் வாங்குற யார் முதல் மதிப்பெண் வாங்குறது? தென்னை விஞ்ஞானி டாக்டர் செல்வத்தினுடைய தங்க மோதிரம் யாருக்கு கேட்டு ஒரு வளர்ப்புறம் கிடைக்காம. இது வந்து கலைவர்களுக்கு அது சரியான வளர்ப்புறம். டியூஷன் சென்டரில் நல்லா அந்த அப்போதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் விஜயசெட்டியாருடைய பையன் இவர் எங்களுக்கு அப்போதான் தெரியாது. ஆமாம், அப்படியே ஒரு அண்ணன் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தாரு. குழந்தைகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு படிக்கிறது. 2 மூணு எனக்கு ஏதாச்சும் ஒரு நிறைய கேட்க மாட்டார். ஒரு 100-200 ரூபா பணம் இருந்தால் கேட்பார். கடனாக முன்பணமாக கேட்பார். அதை கொடுத்துருவோம். அவ்வளோ அப்போல்லாம் குழந்தைங்களாம் ஃபீஸ் கட்டி படிக்கிற நேரம். நான்லாம் ஃபீஸ் கட்டி படித்தவங்க. அப்போல்லாம் ஃபீஸ், இப்போ இலவச கல்வியெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சார். எல்லாரையும் தமிழ் படிக்க வச்சார். எப்பவும் முரசொலி பேப்பர் தான். முரசொலி முட்டையாக தான் தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் செட்டியாருக்கு தெரியும். அப்புறம் தான் அவர் செட்டியாருக்கு போகிறான். தேவோட செட்டியாரோட தான் இருப்பார். அந்த பக்கத்து அவனுடைய பூர்வீகம் அந்த பக்கம் தான். ஆனால் யாருமே எந்த விதமான ஒரு கடுமையான ஒரு வார்த்தை அவருக்கு நிறைய வராது. நிறைய பேச மாட்டார். காரியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார். செயல்டாய்ஸ் கணக்கெல்லாம் அழகாக ஒரு மாதந்தோறும் கொண்டு கொடுத்து அதுக்கு ஒரு ரொம்ப குறைச்சலாக ஒரு அமௌண்ட் தான் வாங்குவார். இப்படி ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட அங்கே தொடர்பு வச்சுட்டு இருந்தார். அதனால அவர் குடும்பத்தை வந்து கொஞ்சம் எளிமையாக, ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக அந்த குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு பெருமையானது பண்ணார். இன்னைக்கு இதை கூறி வார்த்தைகள் விடைபெறதான். நன்றி, வணக்கம். எங்களுடைய வாழ்க்கைக்குரிய அந்த கட்டணை அடிக்கல் நாட்டதுக்கு எல்லாமே அவர் தான். அவ்வளோ மிகப்பெரிய அளவில் நமக்கு அந்த தொன்றுலத்தோடு திரும்பினால தான் இதில் வளர்ந்துருக்கிறேன். அவருக்கு இந்த வணக்கத்தை சொல்லி இந்த பொண்ணு நன்றி. சார் 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 இங்கே பாரு.
நன்றியோடு முத்தையா. அப்படியே சார் சார் எங்கள் பெரியப்பா அனைவரும் கலைவேந்தன் அவர்களுக்கும், எங்கள் பெரியம்மா கண்ணகி கலைவேந்தன் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் மூகா மின்வேந்தன் அவர்களுக்கும் மற்றும் முத்தையா சின்னம்மாள் அவர்களின் உறவுகளான பிள்ளைகள், மாப்பிள்ளைகள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பிள்ளைகள் அவர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.